என்ன நண்பா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்துருச்சு போல. எஸ் வந்து கோட்டோட அப்டேட் குடுத்துட்டாங்க போல. ஸோ எதிர்பார்க்காத சமயத்தில் தான் எதிர்பாரு அப்படின்னு சொல்லி தளபதி சொன்ன மாரி, எதிர்பார்க்காத சமயத்தில் தான் கோட்டோட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி பேசப் போகிறோம். கோட் திரைப்படத்தோட ட்ரைலர். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணா வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் லீக்டு பிக்னு ஒரு பிக் வந்து லீக் ஆகியிருக்கு. அந்த பிக்ல வந்து 2 ஜாம்பவான்கள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த பிக் வந்து உண்மையாலுமே ட்ரைலர் வந்து கோட் ட்ரைலர் வந்து லீக் ஆயிடுச்சா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளான்னைக்கு அதாவது வருகிற சண்டே ரிலீஸ் ஆக போகிற கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் இவ்வளோ டிலே ஆனதற்கான காரணம் என்ன, அந்த ட்ரைலரில் இருக்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோட் தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் எப்படா வெளியாகும் அப்படிங்கிற ரசிகர்களோட ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த ட்ரைலர் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதுக்கான அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக தீய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் சொல்லியே வராமல் போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு. அஃபிஷியலாக கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அஃபிஷியலான ஒரு போஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஸோ அர்ச்சனா கல்பாத்திக்கும் படக்குழுவுக்கும் வந்து சின்னதாக மனக்கசப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ட்ரைலர் ரிலீஸ் டேட்லேயே வந்து 2 டீமுக்கும் வந்து ஒரு தனி குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ 2 டீமும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் தான் வந்து ட்ரைலர் ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணி ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனாலுமே வந்து இந்த ட்ரைலர் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவதில் வந்து அர்ச்சனா கல்பாத்திக்கு சுத்தமாக வந்து உடன்பாடே கிடையாது. ஸோ அர்ச்சனா கல்பாத்தியை மீறி தான் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்தோட ட்ரைலரை ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ப்ராப்பராக வந்து முடியாமல் இருக்கிறதாம். ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ப்ராப்பராக முடியாததால் வந்து ஸ்பார்க் படத்தோட பாடலே வந்து பயங்கரம் வந்து கலாச்சாங்க. ஸோ அர்ச்சனா கல்பாத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துக்கலாம் சொல்லும்போது வந்து அதை கேட்காம வெங்கட் பிரபு அவர்கள் ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இது வந்து படக்குழு மத்தியில் வந்து ஒரு பெரும் ப்ராப்ளமாக போய்கொண்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அந்த ட்ரைலரில் அர்ச்சனா கல்பாத்தி சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒர்க் சரியில்லாமல் இருக்குமா, இல்லை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்களா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து லீக் ஆகிடுச்சு, சில கிளிப்ஸ்லாம் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியாவில் சில கிளிப் வந்து வைரல் ஆகிக்கொண்டு இருக்குது. ஸோ என்னடா கிளிப், அதை பற்றி சொல்லணும்னா, அந்த கிளிப்பில் வந்து தளபதி அவர்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு தளபதி இருக்காங்க. பக்கத்தில் வந்து எம்எஸ் தோனி அவர்கள் இந்த ஒரு படத்தில் ட்ரைலரில் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய நடிகர்கள் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து சிஎஸ்கே பிளேயர் 3 பேர் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஏற்கனவே வந்து வெளியாச்சு. எம்எஸ் தோனி, ஜடேஜா, கெய்க்வாட் இந்த 3 பேரும் வந்து இந்த படத்தில் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எஸ் தோனியும் தளபதி விஜயும் இருக்கிற மாதிரி தான் வந்து சின்னதாக ஒரு கிளிப்போட ஃபோட்டோஸ் வந்து இணையதளத்தில் வைரல் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ இது உண்மையான ஃபோட்டோஸ் கிடையாது. ஸோ இந்த படத்தில் வந்து இவங்க 3 பேரும் இருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேரும் இருக்க சீன் வந்து தளபதி கூட அவ்வளோ நெருக்கமாக இருக்காது. ஸோ இந்த 3 பேரும் வந்து நார்மலாக கிரிக்கெட் மேட்ச் ப்ளே பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து காமிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதுவும் தளபதியும் எம்எஸ் தோனியும் வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே காமிக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஸ்டேடியத்தில் தான் வந்து அந்த ஒரு சீன் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த சீனில் தான் வந்து விஜயகாந்தும் வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஃபேக்காக ரிலீஸ் கிளிப் வந்து கம்ப்ளீட்டான ஃபேக்கான கிளிப், அது யாருமே வந்து நம்பாதீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நாளான்னைக்கு சண்டே ரிலீஸ் ஆக போகிற கோத் திரைப்படத்தோட ட்ரைலரில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்க போகிறது. ஸோ கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரை நல்லா பார்த்தா தெரியும். ஸோ தளபதி அவர்களோட லுக் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். முக்கியமாக டிஏஜிங் பண்ண தளபதி லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டிஏஜிங் வந்து ப்ராப்பராக ட்ரைலர் கட்டில் வந்து இருக்கணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இவ்வளோ நாள் வந்து டிலே பண்ணி ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் டிஏஜிங் பற்றி எந்த ஒரு பயமும் வேணாம். ஏன்னா வந்து கோட் ட்ரைலர் வந்து டிஏஜிங் பக்காவாக ரெடி பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கோட் படக்குழு சொன்னது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒரு படம் வந்து சீக்ரெட்டான ஒரு ஃபிலிமாக இருக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ரொம்ப ஸ்பீடாக வந்து ட்ரைலர் கட் வந்து இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில் வந்து எதுவுமே இருக்காது, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் வந்து ட்ரைலர் கட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக
ட்ரைலர் கட் இறுதியில் வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான விஷயம் வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ வந்து ட்ரைலர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிலிம் பார்த்த மாதிரி அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமா. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பிகில் திரைப்படத்தோட ட்ரைலர் மாதிரி இந்த ட்ரைலரும் இருக்க போகிறது. ஸோ யாரெல்லாம் கோட் திரைப்படத்தோட ட்ரைலரை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட். என்ன நண்பா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்துருச்சு போல். எஸ், வந்து கோட்டோட அப்டேட் கொடுத்துட்டாங்க போல். ஸோ எதிர்பார்க்காத சமயத்தில் தான் எதிர்பாரு அப்படின்னு சொல்லி தளபதி சொன்ன மாதிரி எதிர்பார்க்காத சமயத்தில் தான் கோட்டோட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். கோட் திரைப்படத்தோட ட்ரைலர், அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் லீக்டு பிக்குன்னு ஒரு பிக் வந்து லீக் ஆகியிருக்கு. அந்த பிக்கில் வந்து 2 ஜாம்பவான்கள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த பிக் வந்து உண்மையாலுமே ட்ரைலர் வந்து கோட் ட்ரைலர் வந்து லீக் ஆகிடுச்சா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளான்னைக்கு அதாவது வருகிற சண்டே ரிலீஸ் ஆக போகிற கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் இவ்வளோ டிலே ஆனதற்கான காரணம் என்ன, அந்த ட்ரைலரில் இருக்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோட் தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் எப்படா வெளியாகும் அப்படிங்கிற ரசிகர்களோட ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த ட்ரைலர் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதுக்கான அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக தீய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் சொல்லியே வராமல் போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு. அஃபிஷியலாக கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அஃபிஷியலான ஒரு போஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஸோ அர்ச்சனா கல்பாத்திக்கும் படக்குழுவுக்கும் வந்து சின்னதாக மனக்கசப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ட்ரைலர் ரிலீஸ் டேட்லேயே வந்து 2 டீமுக்கும் வந்து ஒரு தனி குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ 2 டீமும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் தான் வந்து ட்ரைலர் ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணி ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனாலுமே வந்து இந்த ட்ரைலர் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவதில் வந்து அர்ச்சனா கல்பாத்திக்கு சுத்தமாக வந்து உடன்பாடே கிடையாது. ஸோ அர்ச்சனா கல்பாத்தியை மீறி தான் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்தோட ட்ரைலரை ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா, விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ப்ராப்பராக வந்து முடியாமல் இருக்கிறதாம். ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து ப்ராப்பராக முடியாததால் வந்து ஸ்பார்க் படத்தோட பாடலே வந்து பயங்கரம் வந்து கலாச்சாங்க. ஸோ அர்ச்சனா கல்பாத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துக்கலாம் சொல்லும்போது வந்து அதை கேட்காம வெங்கட் பிரபு அவர்கள் ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இது வந்து படக்குழு மத்தியில் வந்து ஒரு பெரும் ப்ராப்ளமாக போய்கொண்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அந்த ட்ரைலரில் அர்ச்சனா கல்பாத்தி சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒர்க் சரியில்லாமல் இருக்குமா, இல்லை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்களே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து லீக் ஆகிடுச்சு. சில கிளிப்ஸ்லாம் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியாவில் சில கிளிப் வந்து வைரல் ஆகிக்கொண்டு இருக்குது. ஸோ என்னடா கிளிப், அதை பற்றி சொல்லணும்னா, அந்த கிளிப்பில் வந்து தளபதி அவர்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு தளபதி இருக்காங்க. பக்கத்தில் வந்து எம்எஸ் தோனி அவர்கள் இந்த ஒரு படத்தில் ட்ரைலரில் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய நடிகர்கள் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து சிஎஸ்கே பிளேயர் 3 பேர் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஏற்கனவே வந்து வெளியாச்சு. எம்எஸ் தோனி, ஜடேஜா, கெய்க்வாட் இந்த 3 பேரும் வந்து இந்த படத்தில் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எஸ் தோனியும் தளபதி விஜயும் இருக்கிற மாதிரி தான் வந்து சின்னதாக ஒரு கிளிப்போட ஃபோட்டோஸ் வந்து இணையதளத்தில் வைரல் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ இது உண்மையான ஃபோட்டோஸ் கிடையாது. ஸோ இந்த படத்தில் வந்து இவங்க 3 பேரும் இருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேரும் இருக்க சீன் வந்து தளபதி கூட அவ்வளோ நெருக்கமாக இருக்காது. ஸோ இந்த 3 பேரும் வந்து நார்மலாக கிரிக்கெட் மேட்ச் ப்ளே பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து காமிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதுவும் தளபதியும் எம்எஸ் தோனியும் வந்து ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே காமிக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஸ்டேடியத்தில் தான் வந்து அந்த ஒரு சீன் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த சீனில் தான் வந்து விஜயகாந்தும் வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ஃபேக்காக ரிலீஸ் கிளிப் வந்து கம்ப்ளீட்டான ஃபேக்கான கிளிப், அது யாருமே வந்து நம்பாதீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நாளான்னைக்கு சண்டே ரிலீஸ் ஆக போகிற கோட் திரைப்படத்தோட ட்ரைலரில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்க போகிறது. ஸோ கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரை நல்லா பார்த்தா தெரியும். ஸோ தளபதி அவர்களோட லுக் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். முக்கியமாக டிஏஜிங் பண்ண தளபதி லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டிஏஜிங் வந்து ப்ராப்பராக ட்ரைலர் கட்டில் வந்து இருக்கணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இவ்வளோ நாள் வந்து டிலே பண்ணி ட்ரைலர் வந்து
ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் ஏஜிங் பற்றி எந்த ஒரு பயமும் வேணாம். ஏன்னா வந்து கோட் ட்ரைலர் வந்து ஏஜிங் பக்காவாக ரெடி பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கோட் படக்குழு சொன்னது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒரு படம் வந்து சீக்ரெட்டான ஒரு ஃபிலிமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ரொம்ப ஸ்பீடாக வந்து ட்ரைலர் கட் வந்து இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில் வந்து எதுவுமே இருக்காது. கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் வந்து ட்ரைலர் கட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக ட்ரைலர் கட் இறுதியில் வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான விஷயம் வந்து வச்சிருக்காங்களாம். ஸோ வந்து ட்ரைலர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிலிம் பார்த்த மாதிரி அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமா. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பிகில் திரைப்படத்தோட ட்ரைலர் மாதிரி இந்த ட்ரைலரும் இருக்க போகிறது. ஸோ யாரெல்லாம் கோட் திரைப்படத்தோட ட்ரைலரை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்